கூடுதலாக மற்ற இடங்களில் போதைப் பொருள்கள் அது இதுகளின் இது அதிகரிப்பு. ஆனால் எங்கட கிராமங்களில் அதுகள் எல்லாம் குறைவாக இருக்கு. மற்ற அந்த சண்டை பிடிக்கிற அந்த வாழ்வெட்டு அதுகள் இல்லாமல் அமைதியான கிராமம். முந்தி நாங்கள் மாடு கட்டி கமன் செய்த நாங்கள் முந்தைய காலத்துல பேந்து இடம்பெயர்வுக மாடுகள் போட்டுது. பேந்து விட்டு வந்து மாட்டு கண்டா விட்டு வந்து கட்டினேன். அது எனக்கே சிலத்தி இடிக்கிறது வாங்கி விட்டு போட்டேன். அது விட்டு போட்டு பேந்து இந்த மாடா விட்டேன் நான். இந்த பகுதி அங்கால தண்ணி எல்லாம் வந்து இதுக்காக நிற்கிற கிராமம், மீசாலை கிராமம், கட்சி அங்கால இருந்து எல்லாம் இதுக்குத்தான் பெரும். இந்த குளத்துக்கு அந்த குளத்துக்கு வந்து இப்போ இங்கே இதுக்குள்ளால போய் வெளியொரு கடலுக்கு போகிற பாதை இருக்கு. அந்த கடல் பாதையால் கடலுக்கு போகும். நான் முந்தி கமமும் செய்த நான் தான், தோட்டமும் செய்த நான் தான். பிறகு அப்ப செத்து அம்மாவை செத்தா பிறகு தனியால போனேன். பிறகு கொஞ்ச காலம் தோட்டம் செய்தேன். குரங்குகள் வந்து அது கிடைக்காது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலம் இது எஸ்பி சீலம் விலாக்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அல்லாரை கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய கிராமங்களில் அல்லாரை என்று சொல்கிற கிராமம் ஒரு பெரிய கிராமம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து அல்லாரை கிராமத்தில் தெற்கு, அல்லாரை தெற்கு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வரும்பொழுது எதிர்ச்சியாக ஒரு ஐயா சந்திச்சு நாங்கள். அந்த ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த வயலுக்கரை பகுதியில் மாடுகளுக்கு புல் அறுத்து கொண்டு வந்தவர். அப்போ இப்போ நாங்கள் அந்த ஐயா சந்தித்து இந்த அல்லாரை கிராமத்தை பற்றியும் இந்த பகுதியில் இருக்கிற சிறப்பான விஷயங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாக இந்த அல்லாரை தெற்கு கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். மிகவும் வந்து ஒரு அழகான செழிப்பான கிராமம்னு சொல்லலாம். சரி உறவுகளை, இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உறவுகளை. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதையால் நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் கச்சாய் சந்திக்கு போகலாம். கச்சாய், கிளாலி அந்த பகுதிக்கு போகலாம். அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாதை வந்து சாவகச்சேரி டவுனுக்கு போகிற பாதை தான். பாருங்கோ, இந்த வீதியில் நின்று இரண்டு பக்கம் பாருங்கோ இவ்வளோ அழகாக கண்டு. இரண்டு பக்கங்களுமே வந்து வயல்வெளிகள் இருக்குது. அதை விட தென்னை மரங்கள், பனை மரங்கள் நிரம்பி நிற்குது. அந்த வயல்வெளிக்கு பாருங்கோ நிறைய மாடுகள் ஆடெல்லாம் ரெண்டு மேயுது. இந்த அல்லாரை தெற்கு என்று சொல்கிற கிராமம் வந்து ஒரு பகுதியாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் அல்லாரை என்று சொல்கிறது மிகப்பெரிய ஒரு கிராமம். அதில் நாங்கள் ஒரு சிறிய ஒரு பகுதியை தான் இன்றைக்கு பார்க்குறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். அண்ணாக்கு என்ன பேர்? கணேசன். இந்த பகுதியில் நாங்கள் வந்து மந்திரத்தில் உங்களை இடத்த சுற்றி பார்க்குறோம். ஆமாம், இது ஒரு அழகான கிராமமாக இருக்குது. அப்போ இதை நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து பதிவு செய்யறோம். இப்ப இந்த இடத்துக்கு வந்து என்ன அல்லாரை தெற்கு என்ன அல்லாரை தெற்கு. இந்த பகுதி வந்து வந்து விவசாயம் செய்யறோம். இதுகள் நெல் விதைச்சு விவசாயங்கள் செய்யறது. கூடுதலா அல்லாரை கிராமம் விவசாய கிராமம் தான். விவசாய கிராமம், ஆக்கள் கிராமம், விவசாயம். கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னா இங்க? கிட்டத்தட்ட அல்லாரை வடக்கு தெற்குல வந்து 500 சொச்ச குடும்பங்கள் இருக்கு. நம்ம அதிகமா வந்து விவசாயம் தானே. விவசாயம் சொல்லிக்க என்ன மாதிரி பயிர்கள் கூட செய்யறது? இங்க மிளகா, கத்தரி, புடல், அது இதுகள் எல்லாம் செய்யறதா? அப்படி செய்யறதா? இப்ப நெல் எல்லாம் வந்து அதிகமா செய்யறது என்ன? நெல். ஆனா வந்து ஒரு போன் தான் செய்யறது. ஒரு போன் தானே. ஒரு போன் தானே. மாரி கால போன் தான்
செய்யறேன் மற்றபடி செய்யலாம் தண்ணி இல்லை. பொதுவாக நாங்களும் வந்து நிறைய கிராமங்களை பார்த்து கொண்டு வரோம். இப்போ சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்க போனால் நல்ல மீசால் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அழகான கிராமம்னு சொல்லலாம். எல்லாரும் எல்லாம் வந்து மாரி வந்து நீங்கள் என்ன மாடு வளர்க்குறீங்களோ? மாடு எத்தனை மாடு? என்கிட்ட இதில் 5 நிற்குது. 5 நிற்குது. கண்டுகளும் 5 நிற்குது. 5 நிற்குது. இந்த மேஜரை கட்டிட்டு இப்போ நீங்கள் இப்போதான் கொண்டு கட்டுனீங்களோ? இல்லை இல்லை, இது வெள்ளன காலமாக கொண்டு வந்து கட்டுறீங்க. எவ்வளோ போடுங்க தூரமா? எங்கிட்ட இதுல இருந்து ஒரு 200 மீட்டர். 200 மீட்டர் தான். அப்போ இனி வந்து எந்த அவுட்டு போகிறது? இது ஒரு 6-7 போல உங்கள் தோட்டத்துக்கு அவுட்டு கொண்டு போகிறது. தோட்டம் அது ஒரு 300-400 மீட்டர் கால நேர தோட்டம். என்ன பயிர் செய்கிறீங்க இப்போ? தற்போது பயிர் இல்லை. இனி இப்போ இந்த ஆடி போகத்தோட தான் இப்போ வந்து திருப்பி வைப்போம். அப்போ இவே அப்படியே அவுட்டு கொண்டு அவங்க தோட்டத்தில் கட்டுறது. அப்போ நீங்கள் தோட்டத்தில் கட்டி விட்டா வந்து இரவு படக்க எங்க வீட்டில்? அப்போ தோட்டத்தில் மாடுகள் நிற்க உங்களுக்கு இந்த பிரச்சனை? இங்கே பிரச்சனை கலர் பிரச்சனை ஒன்று. கலர் பிரச்சனை அப்படி இல்லை. இங்கே அப்படி பிரச்சனை இல்லை. ஒரு கால் விளைக்கிற அப்படி நடந்தது வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி இதன்ட்டு ஓட்டாமல் இந்த கிராமத்துக்கு இறங்க விடாமல் எல்லா இடத்துக்கும் சந்திகளுக்கு நின்று அப்படி ஓரளவு கட்டுப்படுத்தினாங்க. மற்ற வந்து இங்கே வந்து பரவலா இப்போ வந்து இனி என்ன மாதம் எல்லாம் விவசாயங்கள் இப்போ இங்கே ஆரம்பிக்கும்? இது இனி இது நெல்லு தான். மணி அடுத்த புரட்டாதி மாதம் அளவில் மழை பார்த்து வரம்பு ஓட்டி வைப்போம். இப்போ வந்தோன்னா நிறைய கிராமங்களை போய் சந்திக்க கடந்த வருஷம் இந்த டிசம்பர் மாதத்துல நிறைய இடங்கள்ல இந்த மழை வெள்ளம் கூடி வந்தாலும் அழிவுகள் கூட வந்தோம். இந்த பகுதி என்ன மாதிரி? இந்த பகுதியும் அழிவுல தான் வந்தோம். இந்த பகுதி அங்கால தண்ணி எல்லாம் வந்து இதுக்காக நிற்கிற கிராமம், மீசாலை கிராமம், கட்சி அங்கால இருந்து எல்லாம் இதுக்குத்தான் பெரும். இந்த குளத்துக்கு அந்த குளத்துக்கு வந்து இப்போ இங்கே இதுக்குள்ளால போய் வெளியொரு கடலுக்கு போற பாதை இருக்கு. அந்த கடல் பாதையால கடலுக்கு போகும். கச்சா கடலுக்கு இறங்கும். அப்போ வந்து இதுக்கு தேங்கி நிற்கும் கொஞ்ச நாளைக்கு. அப்போ நெல்லெல்லாம் மூடித்தான்ட்டு இந்த பெரிய நெல் வரை இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி போகுது இப்போ தொழில்? நீங்கள் மாடு வளர்ப்பு என்ன பால் கொடுக்குறதா? ஆனா இங்க வந்து இப்ப மாடுகள் வந்து வளரக்கூடிய மாதிரி இல்லாம என்ன இப்ப மேய்ச்சலுக்கு இடங்கள் இருக்கு. இப்படி கட்டுறது மற்ற காணி வழிங்கிற காணி வழியை கட்டலாம், செய்யலாம். அப்படி வைக்கல்கள் பறிச்சு வச்சு வைக்கல்கள் போடுறது. இப்ப பொதுவா வந்து உங்களை போல இப்ப விவசாயம் செய்யறாக்கள் வந்து மாடு வளர்க்கறது மலை. ஏன்னா இப்ப இடம் வந்து இங்க வந்து பார்க்க போனா இயற்கை வளம் கொஞ்சம் கூட இருக்கு. அதால தோட்டம் செய்யறாங்க மாடும் வளர்க்கலாமே. கூடுதலா மற்ற இடங்கள்ல போதை பொருள் அது இதுகளின் இது அதிகரிப்பு. ஆனா எங்கட கிராமங்கள்ல அதுகள் எல்லாம் குறைவா இருக்கு. மற்ற அந்த சண்டை பிடிக்கிற அந்த வாழ்வெட்டு அதுகள் இல்லாமல் அமைதியான கிராமம். நல்லா வாழ்றீங்க, சந்தோஷம். அதுவெல்லாம் இன்னும் தேவை. அதெல்லாம் தேவை. எங்கட கிராமத்துல அதை விட எப்போ வந்து செழிப்பா இருக்கிற இடம் தான் வந்து வயல்கள் தோட்டங்கள் சரி கிராமம். மற்றது ஜனங்கள் கூடுதலா கோயிலோட பற்றுள்ள இது. அப்ப அதால பிள்ளைகளும் மற்ற இதுகளுக்கு போதை பொருள் அது இதுகளுக்கு போகாமல் கோயிலோட அப்படி ஈடுபாட்டுல கொஞ்சம் குறைவு மற்ற இடத்தோட புடைக்கு. மற்ற வந்தோன்னா இந்தியாவில் வந்து உங்க இந்த பகுதியில் வந்து அந்த கிராமிய தெய்வ வழிபாடுன்னு சொல்லி சிறு கோயில் அப்படி செய்யற அந்த மாதிரி எதுவும் இருக்குது இந்த பகுதியில்? சிறு கோயில்கள் இப்ப இந்த மடையால் செய்யறது, வயர் வேள்வி மாதிரி பொங்கல் செய்யறது அந்த கோயிலும். இதுல ஒரு நாச்சிமார் கோயில் இருக்குது, இந்தியால இருக்குது. இதுல அந்த இதுல இருக்கு, இந்த கரையோட இருக்குது அங்கால ரோட்டு கரை. என்னன்னு சொன்னா வந்தோன்னா அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து ஒரு அழிஞ்சு போற விஷயங்கள். எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. முந்தி வந்தவங்க தமிழ் பிரதேசங்கள் எல்லா இடத்துலயும் நாங்க பாத்துனாங்க. இப்ப வந்து சில இடங்கள்லாம் இப்ப விருந்து அப்படி இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு காப்பாற்றப்பட வேண்டிய எங்களுடைய ஒரு முக்கியமான விஷயங்கள். என்ன பார்க்க எல்லாம் நடுக செய்கிறதுகள் அந்தந்த இதுக்கு இது செய்கிறேன். இதெல்லாம் பொங்கி இப்போ எல்லாம் பேரமடையெல்லாம் செய்து எல்லாம் முடிஞ்சு செய்கிறேன். சரிண்ணா, நீங்கள் வந்து இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி உங்கள் கிராமத்தை சொல்லிக்கிறீங்க. சிறப்பாக இருக்கு. உங்கள் கிராமத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. திரும்ப சந்திப்பா. நன்றி அண்ணா. நன்றி. இப்போ இந்த வீதியில நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2 பக்கங்கள்லேயும் வந்து வயல்வெளிகள் இருக்குது. அப்படியே இந்த சந்தி பகுதியில் அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, நல்ல ஒரு அழகான ஆலயம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இந்த வயல்வெளிக்கு முன்பகுதியில் வீதியோரமாக நல்ல ஒரு அழகான ஆலயம், அதுவும் ஒரு சிறிய ஆலயம், பிள்ளையார் ஆலயம் பாருங்க, நல்ல அழகா இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாக்கு என்ன பேர்? தந்தையா வெற்றிவேல். வெற்றிவேல். எப்படி இருக்கிறீர்கள்? சுகமா இருக்கிறேன். நீங்கள் இந்த இடம் தானோ? பிறந்ததும் இந்த இடம் தான், இருக்கிறதும் இந்த இடம். இந்த இடத்துக்கு என்ன பேர்? அல்லாறு. அல்லாறு. அல்லாறு தெற்கு.
எல்லாரும் தெற்கா? நான் முந்தி கமமும் செய்த நான் தான், தோட்டமும் செய்த நான் தான். பிறகு அப்ப செத்து அம்மாவை செத்தா பிறகு தனியாளா போனேன். பிறகு கொஞ்ச காலம் தோட்டம் செய்தேன். குரங்குகள் வந்து அது கரைக்காது. அங்க இங்க இங்கே குரங்கு பிரச்சனை இருக்கு. அப்ப குரங்குகளால தோட்டத்தை போட்ட முதலே எடுக்கலாது. அப்படி பிரச்சனை. நான் பின்ன பார்த்துட்டு தோட்டத்தை விட்டுட்டேன். விட்டுட்டு கூலி வேலை செய்தோம். என்ன பயிர் செய்யறது? மிளகாய் கண்டு, கத்தரி, மற்ற இந்த வயல்கள் விதைக்கும். நாங்களே எத்தனை மாடு வளர்க்குறீங்க? 2, ஒரு மாடும் கண்டும். ஒரு மாடும் கண்டு தான். என்ன மாடு எத்தனை எவ்வளோ காலம் வளர்க்குறீங்க? மாடு இப்போ ஒரு 5-6 வரைக்கும் வளர்க்குறோம். என்னென்னு உங்களுக்கு மாடு வளர்க்க விருப்பம் வந்தது? முந்தி நாங்கள் மாடு கட்டி கமம் செய்த நாங்கள். முந்தைய காலத்துல பேருந்து இடம்பெயர்வுக மாடுகள் போட்டுது. பேருந்து விட்டு வந்து ஒரு மாட்டு கண்டா விட்டு வந்து கட்டினேன். அது எனக்கே சிலத்தி இடிக்கிறது வாங்கிட்டு விற்று போட்டேன். அது விற்று போட்டு பேந்து இந்த மாடா விட்டேன் நான். இப்போ நீங்கள் வந்து ஐயா அந்த காலத்துல இருந்து மாடெல்லாம் வளர்த்துனீங்களானே, இப்போ நீங்கள் ஒரு மாடு நிற்கிறீங்க, ஒரு கொஞ்சம் தொகையா வளர்க்கலாம் தானே கூட மாடுவேன் என்றால் மாடு கட்டுறதுக்கிட்டம் இல்லை. எல்லாம் காணி எல்லாம் அங்கே இங்கேயுமே போட்டுது. எங்கட ஐயுக்கு விதை இல்லை. அப்போ மாடு கட்டினா பட்டினி போடக்கூடாது தம்பி. அப்படியா? அப்போ மாடு அவுட்டு கட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்போ ஒரு மாடு வீட்டை கட்டுறேன், இன்னும் வயலுக்கு கட்டுறோம், ஏதாவது புள்ளறுத்து கொண்டே போடுறதான். இப்போ என்ன பிள்ளைகிற பண்ணீங்களா? அப்போ நீங்கள் வந்து இப்போ கூலி வேலையை போடுறீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் போவீங்களோ? ஒவ்வொரு நாளும் வராது. இப்போ என்ன மாதிரி மாதத்துல எத்தனை நாள் போவீங்க? ஒரு மாதத்தில் வேலி அடைக்கிறேன்றால் ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வரும். எவ்வளோ ஒரு நாளைக்கு வரும் உங்களுக்கு? 3500 தான் இருக்கா. இப்போ சம்பளம் நடந்த இப்போ பழையபடி 3000க்கு வந்துட்டு. அப்போ சம்பளம் இவ்வளோ வண்டி சொல்லல, குறைச்சி கூட்டுவாங்க இடைக்கிற. இவ்விடம் வந்து நீங்கள் சொன்ன இடம் வந்து இப்போ இங்கே எல்லாம் வந்தையா நீங்கள் இடம் இருந்தீங்களானே யுத்தத்தில்? எத்தனை மாத காலப்பதில் இடம் இருந்த நீங்கள்? நான் வந்து 95ஆம் ஆண்டு. 95ஆம் ஆண்டு இடம்பெயர்வு. அப்பேக்க வந்து இந்த இடம் ஃபுல்லா எல்லாருமே இடம்பெயர்ந்தது. எங்கே போனீங்களா அப்பேக்க? வன்னிக்கு. திரும்ப பேருந்து வந்ததுச்சா? பேருந்து 2005ஆம் ஆண்டு ஆகும் சமாதானம். அப்போ வந்தேன். இந்த பகுதி வந்து அதாவது வந்து அப்ப என்ன சொல்றது, எல்லாரும் வடக்கு என்ன தெற்கு, எல்லாரும் தெற்கு. இந்த பகுதியில வந்தையா இப்ப அந்த காலத்துல எத்தனை குடும்பங்கள் இருந்தது கிட்டத்தட்ட இடம்பெயர்வு என்ன கேட்க? நியமான குடும்பம் இருந்தது. எல்லாரும் இந்த ஏரியா குளம் எல்லாம் குடியேனம் தான் இருந்தது. அப்புறம் இப்பதான் மட்டும் இப்ப திரும்ப எல்லாம் சரி வந்தா அப்புறம் இப்ப வந்து எத்தனை குடும்பம் இருக்குது? இப்போ வந்து நியாயமான குடும்பம் இருக்கு. நியாயமான குடும்பம் இந்தியாவுக்கு அங்கலஞ்சால போட்டு இங்கே. அப்ப இந்த பகுதியில வந்து இப்ப வந்து ஐயா என்ன அதிகமா என்ன தொழில் இங்க நடக்கிறது? இங்கே என்ன கமம் தான். கமம் தான் கூட. கமமும் தோட்டம் விவசாயம் தான். விவசாயம் தான். எங்கேயும் 2 பேர் உத்தியோகம், மற்ற எல்லாம் விவசாயம். அப்படியா? கடத்தல்னு சொல்றது இல்லை இங்க இருந்து கடத்தல் செய்ய போறீங்க? இதுக்கு 4-5 குடும்பம் இருக்குது. அவியல் வந்து கச்சாயில இருக்குது. கச்சா கடக்குறாங்க இருக்கு. அவியோட சேர்ந்து போற தொழிலுக்கு. ஏண்டா இவையிட்ட போட் அதுகள் இல்லை. அப்படியா? கச்சாயில போட் அதுகள் இருக்குது. அப்ப அவியோட சேர்ந்து போறது தொழில். நிலைமையால் என்ன இங்க பார்க்க எவ்வளவு எரிஞ்சு கிடக்கண்டு. கடல் தண்ணி வந்து என்னையா கடல் தண்ணி வந்திருந்தா அந்த கருதல்லோ அதெல்லாம் அந்த கடல் உயர் தண்ணி வந்துதான் அது எரிக்குது. நெஞ்சால வருது கடல் தண்ணி. வெள்ளம் போடைக்க பெருக்கள் திஞ்சால வருது. அப்படியா? அங்க இருக்கும். அதுலயே கொஞ்சம் வயல் தெரியுது. அங்காலையோ அவன் பயலை போட்டு தண்ணி இறைச்சி வச்சிருக்கிறான். குளங்கிடாக்கல்லோ உங்க வேறு என்னமா இப்போ பயிரண்டு ஒரு ஆள் நின்றா தெரியாது. குளத்தால இறைக்கிற வயலைய போட்டு இருக்க குளம் இருக்குது. உங்க அது குளம் எது? அந்த மாடு கட்டின பக்கத்துல பத்தியா கிடக்கு. அது பெரிய குளம். அது பெரிய குளம். என்ன குளம் அது? அடம்பி குளம். அடம்பி குளம். அது இப்ப இந்த நேரம் தண்ணி வத்தாமல் நிற்கும். அதுக்காக தண்ணி இறைச்சி தான் இப்ப அந்த பயிர் என்னமாயி நிற்கின்ற பயிர் மாவட்டத்துல சொல்லி பண்ணிக்குதோ. உங்க ஆள் நின்றா தெரியாது. என்ன பயிர் நிக்குதாங்க? நெல்லு. நெல்லு விதைச்சது பயிறு முளைக்க இல்லை. மழைக்க நெல்லு பயிர் எழும்பிச்சது. பின்ன குத்தைக்கு விதைச்ச ஒரு ஆள் அந்த ஆள் வச்சு என்னப்பா எல்லாம் இதன்னது நெல் எழும்புதாண்டு. எனக்கு ஒன்றும் வேண்டாம்,
நீ வேணுமென்றால் பக்குவம் பண்ணி எடு. அப்படியா? பின்ன அந்த ஆள் பார்த்து குத்தைக்கு வைக்க வர்றானே, சரி என்றிட்டு நான் எடுக்கிறேன் டெல்லி போட்டு அந்த ஆள் பேலையும் போட்டு குளத்தால 2-3 நாள் தண்ணி முறைச்சி இப்போ அங்கே வேணும் ஆள்னிக்க தெரியாது பயிர் உயரம் அப்படி வச்சிருக்கு. இப்போ வந்து ஐயா இது கடல் தண்ணி இங்கே வருதுன்னு சொல்றீங்களானே, இது கச்சா கடல் தண்ணி இப்போ மழை நேரம் இங்கே வருது அப்படியோ? வெள்ளம் போடுக்க இங்கே வருது. அது வந்து ஒன்றும் செய்ய தடுத்து ஒன்றும் செய்யலாம் என்ன? அது தடுத்து ட்ரக்கில் தான் கூட்டணும். தண்ணி கடல் தண்ணி பெருகி இங்கால வராமல் கூட்டினால் எதை பூட்டணும்? கடற்கரையில கட்டி அந்த தண்ணி இங்க வராம பூட்டி விட்டுருவோம். இங்க தண்ணி பெருகி பயிர மூடுதண்டா போய் திறந்து அங்கால பாயமண்டா திறந்து விடலாம். இல்லை என்றால் அதை விட வேண்டும். அந்த ஏற்பாடு இங்க செய்யறது அப்படியே இங்க அப்படி ஏற்பாடு இல்லை. அங்க அடிவாய்க்கால் ஒரே 10 காடா கிடக்கு. அங்க அங்க அதுல துரிசும் கட்டி அந்த வீதிக்கு அங்கால் அப்படியே அந்த அதுல கீழடி அந்த நேருக்கு அதுல ஒரு வாய்க்கால் கிடக்கு. அது வாய்க்காலுக்கு மண்ணேச்சு பறிச்ச வேற இப்ப கடல் தண்ணி இங்கே வருதா? அப்ப வளமையா இங்க வந்து இப்ப இந்த நெல்லு பயிற்சியை வந்து எத்தனை 2 போகம் செய்யறதோ இல்லதான்? ஒரு போகம் தான். 1 போகம் தான் செய்யறேன். தோட்டங்கள் செய்யறேன். தோட்டங்கள் இங்க இங்க வந்து என்னென்ன பயிர் கூட செய்யறது? இங்க பைத்தங்குடி நடுவாங்கள், வெள்ளரி நடுவாங்கள், வெள்ளரி வத்தக நடுவாங்கள், மற்றது கச்சான் வைப்பங்கள். அப்படியே பரவாயில்ல எல்லா பயிரும் செய்யறது அப்படி எல்லா பயிரும் வைக்கிறது. இப்ப இது வந்த பிறகு பார்க்க இந்த முறை பயிர் வைச்சது ஒருவருக்கும் முளைக்கல. என்ன காரணம்? மழை வந்து தண்ணி நின்ற வேறையே அது அப்படியே வாடிப்பட்டு பிறகு மழை வந்தபடியால் இல்லாம போட்டு காலைச்சிடாது. அது எல்லா இடத்துலயும் இன்னொரு பிரச்சனை மழை பிறகு வந்தேன். இப்ப இந்த பகுதி இந்த வீதிக்கு அங்கால இங்க எல்லாம் வந்து இப்ப வெறுமையா தரையல் இருக்கല്ലോ, இதெல்லாம் வந்து நீ எப்ப செய்யறது? மழை காலம் வயல் விதைக்க செய்யறது அப்படியோ? இனி வயல் விதைக்கதான் செய்யணும். முழு கவுட்டு புல்லு வேலை இதற்கு போட்டு வயலை விதைக்க வேண்டியான் பிள்ளைச்சேரி. அப்படியா? ஏண்டா இனி பயிர் செய்து விதைக்கலாது. இனி வேற பயிரை நட்டால் விதைக்கிற போகிறதுக்கு செய்யலாது. என்ன சரியா? என்ன இப்ப போன முறை கடைசியா அந்த புயல் மழையண்டு கூட வந்ததானே, அப்பக்கு இங்கே வந்த அளவில் என்ன மாதிரியா? இந்த ரோட்டுக்கு மேல மட்டும் இவ்வளவு தண்ணி. இந்த ரோட்டுக்கு மேல அதுல இருந்து அந்த முடக்கு இருக்கு, அந்த முடக்கு வரையும் எத்தவு. அப்படியா? ஜனமெல்லாம் போக மாட்டாமல் அப்படி சுற்றி எவ்வளவு சீரழிவு பட்டது. பொதுவாக அந்த எல்லாருக்கும் கூட எல்லா இடத்துலையும் வெள்ளம் கூடத்தான் வந்தது. இந்த ரோட்டை இப்ப உயரமாக்கி கொண்டு போனால் ஒரு 2-3 முழம் உயரமாக்கி கொண்டு போனால் ஜனங்கள் லேசா போய் வருங்க சந்தைக்கு. சந்தைக்கும் போக மாட்டாமல் கொடுத்து தேசம் எல்லாம் சுற்றி போகின்றாலும். இந்த பகுதியில் நீங்க சந்தைக்கு போகணும்னு சொன்னா அங்க எந்த இடம் போகணும்? சந்தை சாவச்சேரி. கோயில் சொல்லி என்னென்ன கோயில்கள் இருக்குது? புள்ளியாவில் ஒன்று இருக்குது. எது? உங்க அது புள்ளியாவில். அந்த கோயிலா? அங்க அதுல முத்துமாரி அம்மன் ஒன்று இருக்கு. முத்துமாரி அம்மன் அங்க மற்ற அதுல நாச்சி மேல ஒன்று இருக்கு. நாச்சி மேல எல்லாமே இப்ப என்ன திருவிழா முடிஞ்சிருது அப்படியோ? நாச்சி மேல அது சின்ன கோயில். மற்ற முத்துமாரி அம்மன் கோயில் அது திருவிழா நடக்கிறதுல மணவாள கோலம் அதுகளெல்லாம் செய்கிறவ. மற்ற இது என்ன வியாக பொங்கல் அதுகளெல்லாம் செய்கிறவ. இதுவும் அதுவும் தான் இப்ப ஈனேக்க பெரிய கோயில் இதுக்குள்ள இந்த அல்லற இதுக்கு அதுதான் பெரிய கோயில். இது பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில் திருவிழா நடக்கிறது 10 நாள். எத்தனை மாதம் நடக்கிறது? ஆனீலவாதம். இதெல்லாம் வந்து என்னென்ன வர்றது? இது சிறவு வட்டி வயல் தோட்டம் செய்தவை முந்தி வட்டி செஞ்சது. இப்ப இந்த முறை செய்யல. ஏன்டா வயலுக்கு பயிர் விதைக்கவே இங்கால பயிர் ஒன்றும் வைக்கலாது தண்ணி. அதால ஜனங்கள் அதை கைவிட்டு இதால கிளாடியடியில 50 ரூபாய் வித்தது. எனக்கு தெரிய காணி 50 ரூபா காணி வித்தது. 50 ரூபாய் வரப்பு வித்தது. எத்தனை மணி பகுதியில்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு அதே இடத்தை 2 லட்சத்துக்கு போகுது காணி. 50 ரூபாய்க்கு வித்த காணி 2 லட்சத்துக்கு போகுது. 2 லட்சத்துக்கு விற்க என்ன
ஆனா என்ன போக போக காலம் போக போக கூடிக்கொண்டு தான் கூடிக்கொண்டு போகும் போவோமோ. இனி நீங்க இந்த மாடு புள்ள இருக்க போறீங்க. சரியா? அப்ப நாங்க உங்களோட நேரத்தை மேற்கெடுத்தாமல் நாங்களும் வலிக்கிடுவோம். நன்றியா, நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி ஐயா. சரி, பார்த்திருப்பீங்கள் இந்த வீடியோவில் அல்லாரை தெற்கு கிராமத்தை பற்றி. உண்மையிலே வந்து அல்லார் என்று சொல்றது மிகப்பெரிய கிராமம், அது ஒரு செழிப்பான கிராமம்னு சொல்லலாம். அதில் ஒரு பகுதியை தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அதுவும் வந்து முழுமையாக சுற்றி பார்க்கல. இந்த பகுதியாக நாங்கள் வரும்பொழுது எதிர்ச்சியாக ஒரு ஐயா சந்தித்து நாங்கள், அவர் நிறைய விஷயங்கள் சொன்னவர். அதுக்கு பிறகு இந்த பகுதியில் இருக்கிற சில வயல்வெளிக்குள்ளே வந்து பார்த்து நாங்கள். அதை விட இங்கே வந்து சில தென்னந்தோப்புகள் இருக்குது, சில குளங்கள் இருக்குது, சில ஆலயங்கள் இருக்குது, சில அழகான இடங்கள் இருக்குது. உண்மையிலே வந்து பார்க்க போனால் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடத்துல, இந்த அல்லார பகுதியில் நிறைய இடங்கள் இருக்குது. உண்மையிலே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்த நீங்கள் இந்த கிராமத்தை பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இது போல் கிராமம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கட்டாயம் மறக்காமல் பதிவு செய்யுங்க கமெண்டில். நாங்கள் புது கிராமங்களுக்கு பயணம் செய்து வீடியோ அவங்களுக்கு எடுத்து பதிவு செய்வோம். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். அதை விட ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு அழகாக இருக்கும். உண்மையிலே வந்து எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நிச்சயமாக வந்து உங்களோட சேனலில் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளிவரும். சரி உறவுகளே, இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். மறுபடியும் அடுத்தது வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.